ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருந்தாங்க. அப்போது அதில் அந்த ஒய்ஃப் தான் ப்ரீச் பண்ணுறாங்க, நல்ல தாட்டியமாக பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு திடீர்னு தாகம் எடுத்துட்டு 2 சொடக்கு போட்டு அப்படின்னுச்சுது. அந்த பாஸ்டர் டக்குன்னு உடனே வெந்நியை ஊற்றி கொண்டு போய் புல்பிட்டில் வைக்கிறார். வேற லெவல். ஆமாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அப்படி சொடக்கு போடுது. இவர் அந்த ஆறுன தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சூடாக கொண்டு வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு மனசில் ரொம்ப பாரமாயிட்டு. மனைவி நீ சொத்துக்குரிய மனைவி தான், அதில் இல்லை. ஆனால் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி தேவைன்னா திரும்பி சிரித்த முகத்தோடு, அப்பா எனக்கு தண்ணி வேணும்னு உங்கள் மனைவி கேட்கலாம்ல, அது என்ன சொடக்கு போடுறது, அது என்ன நீங்கள் ஊற்றுறது? அப்போ அவர் சொன்னார், ஐயா நல்ல கிருபை உள்ள மனைவி வேணும்னு கேட்டேன், ஆண்டவருக்காக பயன்படுற மனைவி வேணும்னு கேட்டேன். ஆனால் அவன் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனைவியாக வேணும்னு நான் கேட்கவே இல்லை. கிருபை உள்ள பயன்படுற மனைவியை கர்த்தர் தந்தார். இப்போ நான் அவளுக்கு டிரைவராக இருக்கேன், நான் கீழ்ப்படிதல் உள்ள புருஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். பாருங்க, என் தோளில் கை போட்டு சொன்னார், தம்பி ஊழியத்துக்கு கிருபை உள்ள மனைவியை கேட்டுறாதீங்க, ஊழியத்துக்கு வரங்கள் உள்ள மனைவி கேட்டுறாதீங்க, உங்களுக்கு மனைவியாக இருக்கிற ஒருத்தையே ஊழியத்துக்கு கேளுங்கன்னாரு. அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத அனுபவம். அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். நான் எப்பவுமே என்ன விசுவாசிப்பேன் பாஸ்டர்னா, எல்லாம் தெரிஞ்சவங்களை உருவாக்குறது கஷ்டம், ஒன்றும் தெரியாதவங்களை உருவாக்குறது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. தேவ கிருபையில் என் மனைவி எனக்கு நல்ல மனைவியாக இருந்தாங்க. ஆமாம், எனக்கு ஒரு கணவருக்கு என்னென்ன கடமைகளை செய்யணும் பெர்ஃபெக்டாக நேர்த்தியாக, ஸ்தோத்திரம். ஆமாம், இருமல்லாம் இது என்ன இருமல், இதுக்கு என்ன டீ போட்டு கொடுக்கணும், ஆமாம் இந்த டீயில் இப்போ என்ன சேர்த்து கொடுக்கணும், ஆமாம் பெப்பர் போடணுமா, மின்ட் போடணுமா, ஆமாம் சுக்கு போடணுமா, இது வறட்டு இருமலா சளி இருமலா, முடிச்ச நல்ல டீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய அத்தனை காரியத்துக்குமே என்னை கேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார்.